வேட்பாளர் கோரிக்கை வைத்தால் 5 விழுக்காடு வாக்கு இயந்திரங்களை ஆய்வு செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் என்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா 5% அப்படின்றதுடைய முக்கியத்துவம் என்ன, தற்போது ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில இந்த உத்தரவுடைய பின்னணி என்ன? வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பான வழக்கினுடைய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கும் நிலையில் மிக முக்கியமாக ஏற்கனவே அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் அந்த 5% வாக்குச்சீட்டுகளுடைய அந்த ஒப்புகை சீட்டோடு ஒப்பிடும் அந்த ஒரு ப்ராசஸை வேட்பாளர்கள் கோரிக்கை வைத்தால் என்ஜினியர்கள் அதாவது ஒரு என்ஜினியர்கள் குழு கொண்டு அமைத்து அதன் மூலம் அதை சரிபார்க்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் உச்சநீதிமன்றம் இன்று வழங்கியிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியிலுமே சுமார் 5% அந்த வாக்குச்சீட்டுகள் என்பது தேர்தலுக்கு பிறகு அவை சரிபார்க்கப்படுவது வழக்கம். குறிப்பாக அது விவிபேட் மூலம் கிடைக்கப்பெறும் அந்த எண்களோடு அதனுடைய அந்த இறுதி பிரிண்டோடு ஒப்புகையிட்டு அதனுடைய இறுதி முடிவையும் அவர்கள் வேட்பாளருக்கு காண்பிப்பது வழக்கமாக தேர்தல் ஆணையமானது நடைமுறையாக கொண்டிருக்கிறது. அந்த முறையில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் வேட்பாளர்களுடைய கோரிக்கை அடிப்படையில் அவற்றை என்ஜினியர்கள் கொண்ட குழு ஒன்றை அமைத்து அதன் மூலம் சரிபார்க்க வேண்டும், அதன் மூலம் சோதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவைத்தான் உச்சநீதிமன்றமான தற்பொழுது புதிதாக பிறப்பித்திருக்கிறது. இந்த கோரிக்கை என்பது அந்த தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகிய 7 நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டும் எனவும் இதற்கான அனைத்து செலவுகளையும் கேண்டிடேட்கள் வேட்பாளர்களே ஏற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. மேலும் ஒருவேளை அந்த இவிஎம் மெஷின்கள் என்பது ஏதேனும் டேம்பர் செய்யப்பட்டுள்ளது என்பதை கண்டறியும் பட்சத்தில், இந்த ஆய்விற்கு பிறகு கண்டறியப்படும் பட்சத்தில் அந்த செலவிற்கான அனைத்து தொகையுமே அவர்கள் வேட்பாளருக்கு ரீஃபண்ட் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தான் தற்போது உச்சநீதிமன்றமானது இன்றைய தீர்ப்பில் புதிதாக பிறப்பித்திருக்கிறது. இந்த 5% வாக்குச்சீட்டு ஒப்பீடு என்பது ஏற்கனவே நடைமுறையில் இருந்தாலும் இந்த ஒப்பீடு முழுமையாக நடைபெறவில்லை. அதனால் 100% ஒப்பீடு செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் மனுதாரர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த 100% ஒப்புகை என்பது தற்போது முற்றிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் 5% ஒப்பீட்டை முழுமையாக செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்யப்படும் நடைமுறையில் கேள்வி இருந்தால் மட்டுமே இந்த என்ஜினியர்கள் கொண்ட குழு கொண்டு மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் தற்போது நீதிபதிகள் மிக முக்கியமாக தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் நடைபெற்று வரும் இந்த சமயத்தில் நிச்சயமாக இந்த ஒரு கோரிக்கை, இந்த ஒரு உத்தரவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு தொகுதிகளில் இந்த 5% என்பது முழுமையாக சரிபார்க்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தான் மனுதாரர்கள் தரப்பும் ஏற்கனவே முன்வைத்திருந்ததையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். உங்களுடைய தகவலுக்கு நன்றி சுசித்ரா.